ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காடை கிரேவி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். கறியை எடுத்து 4-5 டைம் அலசி வச்சுக்கோங்க. மஞ்சப்பொடி போட்டு அலசிக்கோங்க. 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, 2 ஸ்பூன் மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். ஒரு 1 ஹவருக்கு நல்லா அந்த மசாலாலேயே ஊறட்டும். நல்லா ஜூஸியாக இருக்கும். மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம். நான் இன்றைக்கி ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கல, வெளில தான் வைக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அப்படின்னா ஃப்ரீசரில் வைக்க தேவையில்லை, ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் போல் கடுகு போட்டுக்கலாம். ஆனியன் கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்துட்டு கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதும். கொஞ்சம் போல் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி கறியிலே சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் உப்பு கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குழஞ்ச உடனே பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரக பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த மசாலா வந்துட்டு கிரேவி பதம் அளவுக்கு வந்த உடனே நம்ம கறி ஊற வச்சோம் பார்த்தீங்களா, தயிரெல்லாம் ஆட் பண்ணி அந்த கறியை வந்துட்டு மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். 1 கப்பு போல் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றிட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் போல் இறக்கி பார்த்தோமா காடை கிரேவி ரெடி. நான் வந்துட்டு 3 காடை வாங்கிக்கிட்டு வந்து அதை கிரேவி பண்ணேன். நீங்கள் வந்துட்டு எத்தனை காடை வாங்குறீங்களோ அதுக்கு ஏற்ற குவான்டிட்டி எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டிலேயே காடை செமையாக சமைக்கலாங்க. பாருங்கள், காடை கிரேவி ரெடி. ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், காடை கிரேவி வச்சு சாப்பிட்டோமா வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ வாட்சிங்.